நேத்து எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. வந்ததுல நம்ம சொன்ன மாரியே எல்லாம் டிஎம்கேக்கு சாதகமா தான் இருந்தது. டிஎம்கே 140 பிளஸ் 130 பிளஸ் அந்த மாரி தான் ஒரு 5, 6 ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஒரு 2 ரிசல்ட்ஸ் மட்டும் ஏடிஎம்கேக்கு சாதகமா வந்தது. அதுவரைக்கும் எந்த பதட்டமும் இல்ல. என்டிடிவில ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லி அவங்க ஒரு ரிசல்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அத போட்டது மொத்த பேரு ஷாக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அது வந்து டிஎம்கே காரங்களும் ஷாக்கு, டிவிகே காரங்களே ஷாக்கு. அந்த ரிசல்ட்ஸ பார்த்துட்டு டிவிகே 98ல இருந்து 120 சீட்ஸ் புடிக்கும். டிஎம்கே 92ல இருந்து 110 சீட் புடிக்கும். ஏடிஎம்கே 20 பிளஸ் சீட்ஸ் தான் புடிக்கும். டிவிக்கே ஆட்சியை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுதான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஷேக் பண்ணி விட்டுருச்சு. என்னது இது டிவிகே கார சொன்னாலே நம்ப மாட்டானேடா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா 2024ல நடந்த பிஎம் எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா பிஜேபி தான் வரும், ஆட்சிக்கு வரும்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தது. ஆனா 400 பிளஸ் சீட்ஸ் மேல பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோலாம் வரல, 290 பிளஸ் அந்த மாதிரி தான் வந்தது. ரொம்ப டஃப் ஃபைட்டா போச்சு. ஸோ அந்த நிறுவனம் தான் வந்து இந்த ஒரு டேட்டா சொல்லுது. இது வந்து நம்பர் மாதிரி இருக்கானா கண்டிப்பா இல்ல. பிளஸ் டிஎம்கே ஜெயிச்சிரும் கன்ஃபார்ம் 150 பிளஸ் அது நம்பர் மாதிரி இருக்கானா அதுவுமே இல்ல. இப்ப எதுதான் நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். மே 4 வர வரைக்கும் எதையுமே நம்பாதீங்க. இவனுக்கு இப்படிதான் திகில் கொடுப்பானுங்க, இப்படிதான் சந்தோஷமும் படுத்துவானுங்க. இந்த மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இதை பார்த்து யாரும் டிசப்பாயிண்ட் ஆயிராதீங்க. முக்கியமா டிவிகே மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், எமோஷனல் ஆயிராதீங்க. ஐயோ அவர் தோத்துட்டாரேன்னு சொல்லி ஏதாவது லூசுத்தனமா ஏதாவது பண்றது அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சின்ன வயசு ஏஜ் உள்ள ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்களாம் நான் பாக்குறேன், அம்மா அப்பாட்ட போய் டிவிகே கூட்டு போடு, நான் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ற ஆளுகளும் இருக்காங்க. ஸோ எலெக்ஷனை அரசியலில் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். ஓவரா எமோஷனல் ஆகி இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி ஏதோ சூசைட்லாம் பண்ணாங்களே, என்ன படம் தலைவா படம் ரிலீஸ் ஆகலும் அந்த மாதிரிலாம் வந்து லூசுத்தனமா எதுவும் பண்ணிடாதீங்க. இது வந்து அரசியல், இது எலெக்ஷன், அவ்வளவுதான். நம்ம கடமையை முடிச்சிட்டோம், மிச்சம் நம்ம கையில இல்ல. அதே மாதிரி என்டிகே மெம்பர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், என்டிகே 0, என்டிகேன்னு கூட போடல, அதர்ஸ்ன்னு போட்டு 0ன்னு போட்டிருந்தாங்க. அவர் பேர் வரல அப்படின்லாம் சொல்லி எல்லாம் ஓட்டிட்டுலாம் இருக்காங்க. இதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. மே 4ஆம் தேதி வரட்டும், அதுதான் ரியல். ஸோ யாரும் எமோஷனல் ஆக வேணாம், யாரும் சந்தோஷமும் பட வேணாம், யாரும் சோகமும் பட வேணாம். மீடியமா இருங்க. என்ன வரப்போதோ அதான் வரும். இவங்க போடுறாங்கல்ல ஒரு ரிசல்ட்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, இதுல எந்த நிறுவனமுமே ஒரு 90% 80% சக்சஸ்ஃபுல் ரேட்லாம் இல்ல. எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி அடிச்சு விடுறதுதான். யாருகிட்ட வந்து கருத்து கேட்டிருக்காங்க? உங்ககிட்ட யாரா கேட்டாங்களா? இந்த மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்களா? எங்கிட்ட எவனும் கேட்கல. யாரை வச்சுதான் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. மே 4 பாத்துக்கலாம்.